ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரிஸ் ஆஃப் லவ் சேனல். வாங்க இன்னைக்கு தி லாயல் பின்னோட ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனே ஒரு பெரிய பேலஸை காட்டுறாங்க. அந்த பேலஸ்க்கு ஒரு கார் வருது. அதில் பிரின்சஸ் பத்மிகா சின்ன வயசு பின்னோட வந்து இறங்குறாங்க. பின்னோட பேரண்ட்ஸ் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட பிரின்சஸ் பத்மிகா பின்னை அடாப்ட் பண்ணி இந்த பேலஸ்க்கு கூட்டிகிட்டு வராங்க. இதுதான் லோட்டஸ் பேலஸ், இங்கே தான் நான் இருக்கேன், இனிமே இதுதான் நம்ம வீடுன்னு சொல்கிறாங்க. பின் சொல்கிறாங்க, எனக்கு வீட்டுக்கு போகணும், நான் அம்மா அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. அதுக்கு பிரின்சஸ் பத்மிகா, உன்னோட அம்மா அப்பா நம்மளை விட்டு போயிட்டாங்க, இனிமே நான் தான் உனக்கு அம்மா அப்பா எல்லான்னு பாவம் அந்த சின்ன பொண்ணுக்கு கண்ணை தொடச்சி விட்டு ஆறுதல் சொல்கிறாங்க. பின் தனிமையிலேயே இருக்காங்க. அப்படி ஒரு நாள் தனியாக உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு வந்து என் பேர் அண்ணன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. உன் பேர் என்னன்னு கேட்குறாங்க. என் பேர் பிலாந்திட்டான்னு சொல்கிறாங்க. பின், ஓ நீ தான் பிரின்சஸ் பத்மிகாவோட லோட்டஸ் பேலஸில் தங்கியிருக்கியான்னு கேட்குறாங்க பிரின்சஸ் அனின். அதுக்கு ஆமான்னு தலையாட்டுறாங்க. பின், நான் உன்னை பின்னுன்னு கூப்பிடுறேன், நீயும் என்னை அனின்னு மட்டும் கூப்பிடு, பிரின்சஸ்ங்கிற மரியாதையெல்லாம் நமக்குள்ளே வேண்டாம், இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி அவங்க கையில் வச்சுருந்த ஒரு காத்தாடியை பின் கிட்ட கொடுத்து அதை ஊதுன்னு சொல்கிறாங்க. பின்னும் சந்தோஷமாக வாங்கி ஊதுறாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் இங்கே ஆரம்பிக்குது. பிரின்சஸ் அனின் பட்டு சுட்டிங்க. ஒரு நாள் மரத்து மேலே உட்காந்துட்ருக்க பின் கூப்பிடுறாங்க, கீழே இறங்கி வா அனின்னு. முடியாதுன்னு மேலேயே இருக்காங்க அனின். இப்போ இறங்கலைன்னா நான் உன்னோட ஆண்டி கிட்ட சொல்லிடுவேன்னு சொன்னதும் பதட்டமான அனின் இறங்குறேன்னு மரத்துலேருந்து கீழே விழ அப்படியே காலங்கள் ஓடி கீழே விழற அனின் வளர்ந்து பெரிய பொண்ணாக காட்டுறாங்க. அப்படி கீழே விழறவங்க நம்ம பின் மேலே விழ ஆக்சிடெண்ட்டாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட த லாயல் பின்னு டைட்டில் கார்டு போடுறாங்க. பின்னோட வாய்ஸ் ஓவர்லேருந்து ஸ்டோரி நகருது. நாட்கள் வேகமாக ஓடிடுச்சு. பிரின்சஸ் பத்மிகா என்னை இந்த சவதவரி பேலஸ்க்கு அழைச்சிட்டு வந்து தங்க வச்சுருக்காங்க. அவங்க இந்த பேலஸோட பிரின்ஸ்க்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ். எல்லாமே லேடி கிளாயால தான். அவங்க தான் பிரின்ஸோட அம்மா. அவங்க பிரின்சஸ் பத்மிகாவை சின்ன வயசுலேயே அடாப்ட் பண்ணி வளர்த்துருக்காங்க. அதனால் பிரின்சஸ் பத்மிகா பிரின்ஸோட கூட பிறக்காத தங்கச்சி மாதிரி. இப்படி பின்னோட வாய்ஸ் ஓவரில் கதை நடந்துகிட்ருக்க இடையிடையில் சீன்ஸும் போகுது. பிரின்சஸ் பத்மிகா தான் இந்த ஃபேமிலிஸ்க்கு ஃபுட்டோட இன்சார்ஜ் மாதிரி. கிச்சனில் சாப்பாடு தயாராகிட்டு இருக்க பிரின்சஸ் பத்மிகா தான் டெஸ்ட் பண்ணி ஓகே பண்ணுவாங்க. கிச்சனில் வேலைகள் நடந்துகிட்ருக்க பிரின்சஸ் பத்மிகா எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. பின்னோட வேலை என்னென்னா ஃப்ரூட்ஸ் டெக்கரேட் பண்ணி கார்னிவ் பண்ணி ராயல் ஃபேமிலிஸ்க்கு கொடுக்கறது. பிரின்சஸ் பத்மிகா பின்னுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க. மறுபடியும் பின்னோட வாய்ஸ் ஓவரில் கதை போகுது. என்னதான் பிரின்சஸ் பத்மிகா ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் நுணுக்கமாகவும் இந்த ராயல் ஃபேமிலிஸோட பாரம்பரியத்தை வலுவாக கடைப்பிடிக்கிறவங்களாக இருந்தாலுமே என்னை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவும் எனக்கு ஏதாவது சொல்லிக் கொடுத்துட்டே இருப்பாங்க, என்னை நிறைய விஷயத்தில் மேம்படுத்துவாங்க. இவங்கள மாதிரியே தான் பிரின்ஸ் அப்புறம் அவரோட அன்பு மனைவியான பிரின்சஸ் அலிசாவும் எப்போவும் என்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க. இவங்களுக்கு 3 குழந்தைங்க, 2 பசங்க, ஒரு பொண்ணு. பெரிய பையன் பிரின்ஸ் அனந்தாவுட், கைண்ட், கேரிங், ரொம்ப மாடர்னான பையன். 2வது பையன் பிரின்ஸ் ஆர்னால்ட், ரொம்ப வசீகரமான ஜாலியான பையன். அவங்க அண்ணா மாதிரியே இவரும் யூகேல ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறாரு. பின்னோட வாய்ஸ் ஓவர்லேயே சில சீன்ஸும் நகருது. அங்கே ஒரு பார்ட்டி மாதிரி நடக்குதுங்க. பிரின்ஸ் வராரு. வந்து அண்ணன் எங்கன்னு கேட்குறாரு. நான் இங்கே இருக்கேன்னு ஒரு குரல். எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அண்ணன் க்யூட்டாக சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. பின்னோட வாய்ஸ் ஓவரில் இவங்க தான் கடைக்குட்டி, பிரின்ஸோட செல்ல பொண்ணான பிரின்சஸ் அனிலாபட். கடவுளே அழகை கொட்டி கொடுத்துருக்காரு. வசீகரமான அன்பான இந்த சவத்தவரி பேலஸோட பிரின்சஸ். ஆனால் பொண்ணு மட்டும் இந்த பேலஸில் இருக்கிற எல்லா மரத்துலேயும் ஏறிடுவாங்க. குறிப்பாக பிரின்ஸ்க்கு எந்த ஒரு மரம் ஃபேவரட்டாக இருக்குதோ அடுத்த நாள் காலையில் அந்த மரம் தான் பிரின்சஸ் அனினோட டார்கெட் மரமாக இருக்கும். இதுக்கு ஹெல்ப் பண்ணுறது பிரிம். அனின் ஒரு மரத்தில் ஏறி உட்காந்துருக்க கீழே பிரிக் கத்துறாங்க, ஐயோ பிரின்சஸ் கீழே இறங்கிடுங்க, லேடி பின் உங்களை பார்த்துட்டு போகிறாங்கன்னு. அதெல்லாம் பார்க்க மாட்டா, அவள் கிச்சனில் பிஸியாக இருப்பான்னு அனின் சொல்கிறாங்க. எல்லா நேரமும் கிச்சன்லேயேவா இருப்பாங்கன்னு பிரிம் சொல்லி முடிக்க பின் நிற்கிறாங்க. பின்னை பார்த்ததும் பிரின்சஸ் அனின் கீழே இறங்குறேன்னு கீழே விழுந்துடுறாங்க. ஒரு தடவை ஜன்னல்ல இருந்து துணி கட்டி கீழே இறங்க, சீக்கிரம் வாங்க யாராவது பார்த்துட்டு போகிறாங்கன்னு பிரிம் பயந்துட்டே சொல்ல, நானும் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கேன்னு பட்டு சேட்டையாக இருக்காங்க அனின். பின்னோட பேக்ரவுண்ட் வாய்ஸில் இப்படி பிரின்சஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் துணையாக இருக்கிறது பிரிக், பிரின்சஸ் அனினோட பர்சனல் சர்வெண்ட்.
ரொம்ப விசுவாசமான, எப்பவும் பிரின்சஸ் கூடவே இருக்கிற பொண்ணு. அப்படி இறங்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பின் வந்துட பிரிக் பயந்து ஓடிடுறாங்க. இது தெரியாத அனின், பிரிக் என்னை பிடிச்சிக்கோ, ஜாக்கிரதையா, சரியான்னு சொல்லிட்டே இறங்க அங்கே பிரிக்குக்கு பதிலாக பின் நிற்கிறத பார்த்ததும், ஓ பின் நீயான்னு அசடு வளைஞ்சிட்டே அங்கேருந்து மெல்ல எஸ்கேப் ஆகிடுறாங்க. இப்படி பேலஸ்லேருந்து ஸ்னீக் அவுட் ஆகி வெளியே போகிறது, பேலஸ் செவுத்துலேருந்து குதிக்கிறது, இப்படி எதுலையாவது தாவறது, குதிக்கிறது, ஏறுறதுன்னே இருப்பாங்க அனின். இப்படி தான் ஒரு நாள் நைட்டு அனினும் பெண்ணும் சேர்ந்து அங்கே இருக்கிற செர்வன்ஸை எல்லாம் பேய் வேஷம் போட்டு பயமுறுத்துறாங்க. எல்லா செர்வன்ஸையும் பயந்து அலற விட்டு ஓட விட்டுறாங்க. இப்படி எது பண்ணாலும் கடைசியாக பின் கிட்ட மாட்டி அசடு வளைஞ்சி எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஒரு நாள் கிச்சனில் ஸ்வீட்ஸை திருட்டுத்தனமாக எடுக்கும்போது பின் கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க? உங்களுக்கு சாப்பிட்ணுன்னா என்கிட்ட சொன்னால் எடுத்துகிட்டு வந்திருப்பேன்ல, இப்படி திருடுறது கெட்ட பழக்கம் இல்லையான்னு பின் கேட்குறாங்க. சரிதான், ஆனால் ஈஸியாக கிடைக்கிறது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கிறது இல்லையேன்னு அனின் சொல்கிறாங்க. இவங்களை என்ன தான் பண்ணுறதுன்னு பின், ஆமாம் ஏன் இன்னும் ரெடி ஆகாமல் இருக்கீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிரின்ஸ் அர்னனோட வெல்கம் பார்ட்டி ஸ்டார்ட் ஆக போகுது. சீக்கிரம் போங்க, போய் ரெடி ஆகுங்க, நான் கோவப்படுறதுக்கு முன்னாடின்னு பின் முறைச்சிக்கிட்டே சொல்கிறாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கேன்னு பிரின்சஸ் அனின் ஸ்வீட்டில் கை வைக்க போக ஒரு அடி போடுறாங்க பின். அப்புறம் அனின் காலில் இருக்கிற காயத்தை பார்த்த பின், மறுபடியும் அடிபட்டுக்கிட்டிங்களா, வலிக்கு தான் என்னென்னு விசாரிக்கிறாங்க பின். அதுக்கு அனின் அழகாக அசடு வலியை அவங்க காயத்துக்கு மருந்து போட்டு விடுறாங்க பின். நீங்கள் இன்னும் சின்ன பொண்ணு இல்லை, பெரிய பொண்ணு ஆயிட்டீங்க. இப்படி சின்ன பொண்ணு மாதிரி ஓடி விளையாடுறத எப்போ தான் நிறுத்த போகிறீங்க? உங்ககிட்ட சொல்லி சொல்லி நான் அழுத்து போயிட்டேன்னு பின் சொல்கிறாங்க. நான் ஒன்றும் சின்ன பொண்ணு மாதிரி ஓடலையே, எனக்கு ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தது, அது மட்டும் இல்லாமல் நீயும் ட்ரை பண்ணணும்னு எனக்கு ஆசைன்னு அனின் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. எனக்கு ஸ்வீட்ஸ் வேணும்னு நான் சொன்னேன்னா, நீங்கள் ரொம்ப குறும்புத்தனமாக இருக்கீங்க, அதான் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு பின் சொல்கிறாங்க. பின் சொல்கிறத கேட்ட அனின், இங்கே எல்லாரும் சொல்கிறாங்க லேடி பின் பேசவே மாட்டாங்க, நீ ஒரு வார்த்தை பேசுறது கூட கேட்குறது கஷ்டம்னு, ஏதோ உன் வாயிலிருந்து முத்து வந்து விழுந்துடுற மாதிரின்னு. ஆனால் இப்போ பாரு, வந்ததுலேருந்து எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க, எனக்கே குற்ற உணர்ச்சி வர்ற மாதிரின்னு க்யூட்டாக சொல்கிறாங்க அனின். ஏன்னா நீங்கள் ரொம்ப பிடிவாதமாக இருக்கீங்களே, அதான். சரி, போய் ரெடி ஆகுங்க, வெல்கம் பார்ட்டி சீக்கிரம் ஸ்டார்ட் ஆக போகுது, அப்புறம் உங்களால் டைமுக்கு ரெடி ஆக முடியாமல் போயிடும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலே பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆகிடுது. நல்ல கூட்டம். பிரின்ஸும் பிரின்சஸும் எல்லாரையும் வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட செல்ல பொண்ணு அனின் எங்கன்னு பிரின்ஸ் கேட்குறாரு. அதுக்கு பெரிய பையன் சொல்கிறாரு, பிரின்சஸ் பத்மிகா சொன்னாங்கப்பா, உங்கள் பொண்ணு மறுபடியும் ஏதோ ஒரு குறும்புத்தனம் பண்ணியிருக்கான்னு. அதுக்கு எல்லாரும் சிரிக்க, ஆனால் லேடி பின் இப்போ அவளை ரெடி பண்ணிட்டு இருக்கலாம்னு பெரிய பையன் சொல்கிறாரு. நான் அவளை பார்த்தே பல வருஷம் ஆச்சு, அவள் இந்நேரம் நல்லா வளர்ந்துருப்பாள்னு சின்ன பையன் சொல்கிறாரு. இதோ அவளே வந்துட்டான்னு அம்மா சொல்கிறாங்க. எல்லாரும் திரும்பி பார்த்தா பிரின்சஸ் அனினும் லேடி பின்னும் கை கோர்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அனின் வந்ததும் அவங்க சின்ன அண்ணாவை ரொம்ப மிஸ் பண்ணன்னு கட்டிப்பிடிச்சிக்கிறாங்க. நான் உன்னை கடைசியாக பார்த்தப்போ குட்டியாக இருந்தேன், ஆனால் இப்போ பாரு நல்லா வளர்ந்துட்டேன்னு சொல்கிறாரு சின்ன அண்ணா. அனின் என்னோட பெரிய பொண்ணு மாதிரி, பாலும் வெண்ணையும் கொடுத்து நான் அவளை வளர்த்துருக்கேன்னு பெரிய அண்ணா காமெடி பண்ணார். பின்னை பார்த்து சின்ன அண்ணா, நீங்கள் தான் பின்னா? அனின், நீ லெட்டரில் சொன்ன பின் இவங்க தானான்னு கேட்க, அதுக்கு ஆமான்னு சொல்கிறாங்க அனின். அம்மாவும் பின்னை பார்த்து நீ ரொம்ப அழகாக இருக்கேன்னு கட்டிப்பிடிச்சிக்கிறாங்க. அதை பார்த்த பெரிய அண்ணா விளையாட்டா, அம்மா உங்கள் சின்ன பொண்ணு கூட தான் இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப அழகாக இருக்கா, அவளே ஏதோ சொல்ல மாட்டீங்களே, லேடி பின்னை மட்டும் பாராட்டுறீங்களேன்னு சொல்கிறாரு. அதை கேட்ட அனின், ஏன்னா அம்மாவுக்கு என்னை விட லேடி பின்னை தான் ரொம்ப பிடிக்கும்னு விளையாட்டாக சொல்கிறாங்க. ஆமாம், நீ எப்படி எனக்கு பொண்ணாக இருக்க முடியும், நீ தான் குரங்கு மாதிரி சேட்டை பண்ணுறியேன்னு சொல்கிறாங்க அம்மா. அதுக்கு அப்பாவும் சும்மா இல்லாமல், இப்போதான் எனக்கு புரியுது, உனக்கு ஏன் மரத்தில் ஏறுறது ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்ல எல்லாரும் சிரித்து சந்தோஷமாக இருந்தாங்க. பார்ட்டி படு ஜோராக நடக்குது. அங்கே டான்ஸ் ஆடுறத பார்த்ததும் அனின் பின்னை டான்ஸ் ஆட கூப்பிடுறாங்க. இங்கேயா? வேண்டான்னு சொல்கிறாங்க பின். எனக்கு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும், எனக்கு பார்ட்னராக இருந்து ஹெல்ப் பண்ணுன்னு கேட்குறாங்க அனின். நீங்கள் ஜென்டில்மேன் கூட தான் ஆடணும், நாம் 2 பேரும் சேர்ந்து ஆடினா வித்தியாசமாக பார்ப்பாங்கன்னு சொல்கிறாங்க பின். ஏன் கூடாது? லேடினா ஜென்டில்மேன் கூட மட்டும்தான் ஆடணுமா என்னன்னு கேட்குறாங்க அனின். இவங்க கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா என்னன்னு தயங்குறாங்க பின். வான்னு கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறாங்க அனின். எனக்கு டான்ஸ் தான் ஆட வராதுன்னு சொல்கிறாங்க பின். நான் பண்ணுறத அப்படியே பண்ணுன்னு 2 பேரும் அழகாக ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஆடிக்கிட்டே 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இது என்ன வெல்கம் பார்ட்டியா?
இல்லை என் அண்ணாவுக்கு மேரேஜ் ப்ரப்போசல்ஸ் எதுவும் நடக்குதான்னு அனின்னு கேட்குறாங்க. சீக்கிரமே உங்களுக்கும் நடக்கும்னு சொல்கிறாங்க பின். நான்லாம் வேண்டான்னு சொல்லிடுவேன், எனக்கு கல்யாணமே வேண்டான்னு அப்பா கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்கிறாங்க அனின். நான் இந்த பேலஸ்லேயே உன் கூடவே பாட்டியாகி இங்கேயே இருந்துட போகிறேன்னு சொல்கிறாங்க அனின். நீங்கள் ஆல்ரெடி என்கிட்ட சொல்லியிருக்கீங்கன்னு பின் சொல்கிறாங்க. இது வரைக்கும் நான் என் வார்த்தையை காப்பாற்றாமல் இருந்திருக்கேன் நான் பின்னு கேட்குறாங்க அனின். இல்லை, இல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க பின். அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் சில விஷயங்களை காமிக்கிறாங்க. சின்ன வயசு பெண் தனியாக உட்காந்து அழுதுட்ருக்க. சின்ன வயசு அனின் எதுக்கு அழுகிறேன்னு கேட்குறாங்க. நான் ரொம்ப தனியாக ஃபீல் பண்ணுறேன், என் ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க பெண். அது கேட்டதும், உனக்கு அம்மா அப்பாவா நான் இருக்கேன், உனக்கு என்னவா வேணாலும் நான் இருப்பேன்னு சொல்கிறாங்க அந்த சின்ன வயசு அனின். உனக்கு அம்மாவாக இருக்கேன், அப்பாவாக இருக்கேன், தங்கச்சியாக இருக்கேன், பன்னிக்குட்டியாக இருக்கேன், நாய்க்குட்டியாக இருக்கேன், பூனைக்குட்டியாக இருக்கேன், முயல் குட்டியாகவும் இருக்கேன்னு அதுங்க மாதிரியே கத்தியும் காட்டி பின்ன சிரிக்க வைக்கிறாங்க அனின். பின் சிரிக்கிறத பார்த்து அனினும் சந்தோஷப்படுறாங்க. அவங்க கையில் இருந்த டெடிபியரை பின் கிட்ட கொடுத்து, இது இனிமேல் உன்னோடது, நீ ஃபீல் பண்ணும்போதெல்லாம் இது உன்னை கம்ஃபர்ட் பண்ணும், இது உனக்கு எப்போவும் நான் உன் கூடவே இருப்பேன்னு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க அனின். சொன்ன மாதிரியே எப்போவும் பின் கூடவே இருக்காங்க அனின். பின்னுக்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸ்கூலுக்கு போகும்போது கூட ராயல் ஃபேமிலிஸ்க்கே உண்டான காரில் போகிறத விட்டுட்டு பின் கூடவே போகிறாங்க. ஒரு நாள் கார்டனில் அனினும் பிரிமும் விளையாண்டுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பாம்பு அனினை கடிக்க போகிறத பார்த்த பின் ஓடி போய் அனினை காப்பாற்ற இவங்க அந்த பாம்பு கிட்ட கழி வாங்கிக்கிறாங்க. இதை பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க அனின். உதவிக்கு ஆளை கூப்பிட போயிட்டாங்க பிரிம். வலி தாங்க முடியாமல் பின் கத்துறதை பார்த்த அனின் அவங்க வாய் வச்சு பின் காலில் இருந்த பாம்போட விஷத்தை உறிஞ்சி எடுக்க என்ன சொல்கிறதுனே தெரியாமல் தன்னோட வலியையும் மறந்து அதை பார்த்துட்டு இருந்தாங்க பின். இந்த மாதிரி ஒரு ஆபத்து நடந்திருக்குமே, இப்படி நடக்க விட்டதுனால பிரின்சஸ் பத்மிகா பின்னுக்கு பனிஷ்மெண்ட்டாக கண்டித்து அடிக்கிறாங்க. என்னோட தப்பு தானே அந்த பனிஷ்மெண்ட்டையும் ஏற்றுக்கிறாங்க பின். இதை பார்த்த அனின் நிறுத்துங்கன்னு ஓடி வந்து பின்னை கட்டிப்பிடிச்சிக்கிறாங்க. எதுக்கு அடிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு பிரின்சஸ் பத்மிகா, லேடி பின் உங்களை பத்திரமா பார்த்துக்க தவறு இருக்கா, இந்நேரம் ஆபத்து நடந்திருக்கும், நல்ல வேலை பாம்பு உங்களை கடிக்கலன்னு சொல்கிறாங்க பிரின்சஸ் பத்மிகா. நான் கேட்டதுனால தான் பின் என்னங்க விளையாட அனுமதிச்சான், அது மட்டும் இல்லாமல் என்னை அந்த ஆபத்துலேருந்து காப்பாற்றினதும் பின் தான், இவளால் தான் நான் பாம்பு கடையிலேருந்து தப்பிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க அனின். நீங்கள் பின்னை பனிஷ் பண்ணுறதுனா என்னையும் சேர்த்து பனிஷ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அனின். இதெல்லாம் நிறுத்தணும்னா நான் லேடி பின்னை போர்டிங் ஸ்கூலுக்கு தான் அனுப்பணும்னு சொல்கிறாங்க பிரின்சஸ் பத்மிகா. ப்ளீஸ் அது மட்டும் வேண்டான்னு அழுதுகிட்டே சொல்கிறாங்க பின். நான் இதுக்கு விடவே மாட்டேன், நான் பின்னை என்னை விட்டு எங்கேயும் விட மாட்டேன், அப்படி அவள் போனால் நானும் போகிறேன்னு சொல்கிறாங்க அனின். இவங்க 2 பேரோட அன்பை பார்த்த பிரின்சஸ் பத்மிகாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் பெருமூச்சு விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அவங்களுக்கும் பின்னை இப்படி தண்டிக்கணும், போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்பணுங்கிற எண்ணமெல்லாம் இல்லை போல. ஆனாலும் ராயல் ஃபேமிலிஸை பார்த்துக்கிறது இவங்க கடமையாக நினைக்கிறாங்க. ப்ரெசண்ட்டில் இதெல்லாம் 2 பேரும் நினச்சிக்கிட்டே டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. நீங்கள் இல்லைன்னா என்னால் அந்த தனிமையிலேருந்து வெளியே வந்திருக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க பின். எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக எல்லாமுமா எனக்காக நீங்கள் இருக்கிறதுக்கு தேங்க்ஸ்னு சொல்கிறாங்க பின். நான் தான் உன்னோட பன்னிக்குட்டி, நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, முயல் குட்டின்னு சின்ன வயசில் சொன்ன மாதிரியே இப்போவும் அதுங்க மாதிரியே கத்தி பின்ன சிரிக்க வைக்கிறாங்க அனின். போதும் நிறுத்துங்க, எல்லாரும் நம்மளே பார்க்குறாங்கன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க பின். நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், நீ இனிமே தனியாகவும் இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அனின். இப்படியே ஃபர்ஸ்ட் எபிசோடோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. ரொம்ப லாங்காக போயிடும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு உங்கள் ரெஸ்பான்ஸ் எப்படின்னு பார்த்து எல்லா பார்ட்ஸையும் ஒரே வீடியோவில் போடலாமா வேண்டாமான்னு இந்த வீடியோவுக்கு வர ரெஸ்பான்ஸை பொறுத்து போடுறேன். எதுவும் மாற்றிக்கணுமா, பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேட் பண்ணுவீங்கிற நம்பிக்கையோட நன்றி, வணக்கம், டேக் கேர்.